ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல் சத்யா ஈஸி குக்கிங். வாங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இட்லி மாவு வச்சு நான் இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைனா அரிசி மாவு கூட போட்டுக்கலாம், பச்சரிசி மாவு. ஓகேங்களா? ஆனால் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். அது போட்டால் தான் நல்லா மொறுமொறுப்பாக வரும். ஓகேங்களா? அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மாவு அதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி வச்சுட்டு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும். ஓகேங்களா? இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டேன். அந்த பவுலில் கொஞ்சம் மாவு எடுத்து ஊற்றிட்டு நம்ம வந்து செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பவுல் எடுத்து மறுபடியும் மாவு எடுத்து ஊற்றி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ 2 பவுல்லையும் கொஞ்சம் மாவு ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவில். ஓகேங்களா? கலராக வரணும் அப்படின்றதுக்காக ஸ்நாக்ஸ் வந்து இதை வந்து நான் கேசரி பவுட்ரு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வந்துச்சு, ஆரஞ்சு கலரில். ஓகேங்களா? நீங்களும் அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க அந்த மாவை. இப்போ இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து எல்லோ கலர் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது எல்லோ கலர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் எல்லோ கலரும் வந்து ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இப்போது ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ மீதி கொஞ்சம் மாவு இருக்குது, அது வந்து ஒயிட் கலரில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்க? இப்போது 3 கலர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பார்க்குறதுக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 3 கலர்ஸில் இருந்தால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், பசங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அதனால தான். ஓகேங்களா? இப்போ ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அந்த மாவு எடுத்து இதில் ஊற்றிட்டு ஜஸ்ட்டு அதை என்ன பண்ணணும், இந்த மாதிரி புஷ் பண்ண சின்னதாக முத்து மாதிரி அழகாக அது வந்து விடும். இப்போது இது சின்னதாக அழகாக பால்ஸ் மாதிரி விழுந்துடுச்சு. ஓகேங்களா? இது வந்து சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து கிறிஸ்பியாக இருக்கான்னு நம்ம ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து இதை நல்லா மொறுன்னு நல்லா சுட்டு எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது ஒயிட் கலர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ரெடி பண்ணி இதை வந்து செப்ரேட்டாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? இப்போது ஒயிட் கலர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பொரித்து வச்சிட்டேன். இப்போது நான் ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன்ல, அந்த ஆரஞ்சு கலரையும் நம்ம வந்து ஊற்றி அதே சேம் ப்ராசஸே தான், சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம கலராக பண்ணும்போது பசங்க வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க, அதுக்காக மாத்திரமே நம்ம வந்து கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இதையும் நல்லா இது மாதிரி பொரித்து நம்ம எடுத்து வச்சிடணும். ஓகேங்களா? இது மாதிரி இப்போது நான் இதையும் பொரித்து ரெடி பண்ணிட்டேன். ஆரஞ்சு கலரும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போது அந்த ஒயிட் கலரோட இப்போ இந்த ஆரஞ்சு கலர் போடும்போது காம்பினேஷன் ரொம்ப அல்டிமேட்டாக நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அது ஒட்டிகிட்ருக்குன்னு நினைக்க வேண்டாம், அதை நம்ம ஆறுனதுக்கப்புறம் பிரித்து அழகாக எடுத்துடலாம், செப்பரேட்டாக தனித்தனியாக வந்துடும். இப்போது எல்லோ கலர் எடுத்து சேம் அதே மாதிரி சின்னதாக பால்ஸாக நம்ம அதே மாதிரி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி மறுபடியும் அது கூட நம்ம வந்து அதை எடுத்து வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போது இதையும் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்து வச்சாச்சு. இப்போ 3 கலர்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்நாக்ஸுக்கு தேவையானது. ஓகேங்களா? பட் ஆரஞ்சு கலர் தான் பார்க்கறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொஞ்சம் சூடானதும் சர்க்கரை போட்டுட்டு ஜஸ்ட் அந்த சர்க்கரை கரைஞ்சி ஒரு லைட்டான ஒரு பாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்தாலே போதும். இந்த கம்பி பதம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வேண்டாம். ஒரு சுகர் சிரப் மாதிரி நம்ம அதை ரெடி பண்ணிக்கினா போதும். ஓகேங்களா? இப்போது
அது வந்து ரெடியாகி வந்துருச்சு. நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஆற வச்சுக்கணும். ஓகேங்களா? லேசாக ஆற வச்சிடலாம். நல்லா கூட ஆற வச்சா கூட ஓகே. ஆறினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பூந்தி மாதிரியே இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்பியான அந்த ஸ்நாக்ஸை அந்த சுகர் சிரப்பில் நம்ம போடும்போது ஒரு பூந்தி வந்து அதில் ஊறி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து இனிப்பே ரொம்ப பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் அந்த பூந்தி மாதிரி இருக்கத்துல ஜஸ்ட்டு மிளகாத்தூள் சால்ட்டு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஷஃபிள் பண்ணிவிட்டு எடுத்து மொறுன்னு கூட சாப்பிட்லாம். இப்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த பானை ரெசிபிக்கு சத்யா ஈஸி குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.